Hi students. ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஸோ இது தமிழில் சொல்லலாம் சறுக்கு கோணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து நமக்கு 5 மார்க் கொஷனில் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நாம் வந்து என்ன பார்த்துருப்போம்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ரெண்டுத்துக்குமே நமக்கு சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா μs = tan θ அப்படின்றத நம்ம ஒரு ரிசல்ட்டு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ஆல்சோ μs = tan θ அப்படின்ற ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது சப்போஸ் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எந்த மாதிரியான சர்ஃபேஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி, இல்லை பர்பெண்டிகுலராக இருந்தாலும் எந்த மாதிரி சர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணால் நமக்கு μs = tan θ அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் இதுவே ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்றது எந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஸோ அப்போ இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாய்வாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ். அப்போ அந்த சாய்வாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுவே எந்த மாதிரியான சர்ஃபேஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸில் என்ன ஆன்சர் கொண்டு வரோம்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். என்ன சொல்ல போகிறோம்னா μs = tan θ. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டு வர போகிறோம். சரிங்களா? இது எந்த சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னோம்? ஒன்லி இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். சரிங்களா? இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். இதோட யூசஸ் வந்து நமக்கு நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா கன்சிடர் அண்ட் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்னால் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னா சாய்வாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். இப்போ இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் மேலே என்ன பண்ணுறோன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு ஆன் த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். இது மேலே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? திஸ் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் θ வித் அன் ஹரிசாண்டல். ஒரு ஹரிசாண்டல் கூட இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து θ. சரிங்களா? இப்போது இந்த θன்றதை நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். சரிங்களா? இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா அப்படின்னு சொல்கிறது எது டிசைட் பண்ணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் தான் டிசைட் பண்ணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் θ, இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி இப்படி ஹரிசாண்டல் இப்படி இருக்குது, இது கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போ இதோட ஆங்கிள் வந்து θ அப்படின்னு வச்சா இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ப்ளேஸ் பண்ண வச்சாலும் என்ன பண்ணாதுன்னா மூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் வெரி ஸ்மால். சப்போஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். எப்படி வைக்கிறேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்படி வைக்கிறோம், இல்லாட்டி இப்படி வைக்கிறோம். அப்போது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா θவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. அப்போ θவோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண when object moves or when object slide on the inclined surface, அந்த inclined surface மேலே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லைட் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இந்த ஆங்கிளில் தான் அப்போ வேறு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிளில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கன்சிடர் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன். ஒரு இன்க்ளைன்டு பிளேனை எடுத்துக்கிறோம். ஆன் விச் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு, அது மேலே ஒரு ஆப்ஜெக்ட்டும் வச்சுருக்கோம். let us angle
which this plane makes with horizontal be theta. அப்போது அந்த horizontal கூட அந்த inclined surface மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தீட்டா வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது நம்ம ஃபார் எ ஸ்மால் ஆங்கிளாக இருந்து தீட்டாவோட வேல்யூ ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் என்ன ஆகாதுன்னு சொன்னோம், மூவ் ஆகாதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ தீட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஃபார் எ பர்டிகுலர் வேல்யூ. ஸோ ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஆர் வென் ஆப்ஜெக்ட் பிகின்ஸ் டு ஸ்லைட் டவுன். அப்போ என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரணும். திஸ் வேல்யூஸ் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது hence the angle of repose is the angle of inclined plane with the horizontal. அப்போ அந்த angle of repose-ம் angle of inclined plane-ம் horizontal கூட மேக் பண்ணும்போது ஒரு தீட்டான்ற ஒரு ஆங்கிளை மேக் பண்ணணும்னு சொன்னோமா, இந்த தீட்டான்ற ஆங்கிளை மேக் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா மூவ் ஆக தொடங்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட், அது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியணும். ஏன் அப்படின்னா அப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், இல்லாட்டி ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நமக்கு தெரிஞ்ச என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும். ஸோ மாஸ் இருந்தாவே இது கீழே என்ன இருக்குது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். A surface provide on the ஆப்ஜெக்ட் மேலே ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸு பாருங்கள், இப்படி ஆப்ஜெக்ட் வச்சுருந்தா நமக்கு இப்படி இருக்கும். பட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தா நார்மல் ஃபோர்ஸ் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ நார்மல் ஃபோர்ஸ், இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸ் இருக்குங்களா? அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிட்டுனா ஸ்லைடு அப்படியே மூவ் ஆகிட்டு தானே இப்படி வந்து ஸ்லைட் ஆகிட்டே வரணும். இப்படி இந்த டைரெக்ஷனில் ஸ்லைட் ஆகிட்டே வருது அப்படின்னா இந்த சர்ஃபேஸு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் கான்டாக்ட் பாயிண்டில் என்ன ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதை மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கும். அப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? என்னென்ன ஃபோர்ஸு, ஃபஸ்ட்டு டவுன்வர்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இது நார்மல் ஃபோர்ஸு, இந்த இடத்துல என்னென்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போது 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 காம்போனன்ட்ஸாக ரிசால்வ் ஆகுது. ஓகேங்களா? எத்தனை காம்பவுண்ட்ஸாக ரிசால்வ் ஆகுதுன்னா 2 காம்பவுண்ட்ஸாக ரிசால்வ் ஆனது. ஒன்று வந்து mg sin θவும், another one mg cos θவும். சரிங்களா? இந்த mg, the gravitational force resolving 2 components, one is a mg sin θ, another one is a mg cos θ. ஸோ இந்த mg sin θ parallel to the inclined surface. இங்கே பாருங்கள், சர்ஃபேஸ் inclined surface இப்படி இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தானே நம்ம என்ன போட்டிருக்கோம், mg sin θன்னு போட்டிருக்கோம். இது இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. அப்போ பேரலல் காம்போனன்ட் என்ன எடுத்துக்கிறோம், நம்ம mg sin θன்னு எடுத்துருக்கோம். அடுத்தது mg cos θ, இந்த பிளேன் ஆஃப் த சர்ஃபேஸ்க்கு, இந்த பிளேன் ஆஃப் த சர்ஃபேஸ்க்கு இந்த mg sin θ எப்படி இருக்குது பாருங்கள், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. அப்போ எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர். அப்போ mg sin θன்றது சரி mg cos θ, இது cos θ, mg cos θன்றது பர்பெண்டிகுலர் காம்போனன்ட், mg sin θன்றது பேரலல் காம்போனன்ட்ஸ். அப்போ 2 காம்போனன்ட்ஸ் ஆர் ரிசால்வ் ஆகுதுன்னு சொன்னோம். ஒன்று வந்து mg sin θ, another one mg cos θ. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் பேரலல் காம்போனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரலல் காம்போனன்ட்ஸு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஃபோர்ஸ் இருக்குது. இங்கே டயக்ராம் பார்த்து mg sin θ fs மேக்ஸிமம், அதே மாதிரி n ஈக்குவல் டு mg cos θ. ஸோ 2 ஈக்குவேஷன் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் n ஈக்குவல் டு mg cos θ, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டுங்களா. அதே மாதிரி fx மேக்ஸிமம் ஈக்குவல் டு mg sin θ, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது n ஈக்குவல் டு mg cos θ அப்படின்ற போது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மல் ஃபோர்ஸும் இங்கே இருக்கக்கூடிய
பர்பெண்டிகுலர் காம்பவுண்டும். ஓகேங்களா, என்ஜி காஸ்டீட்டான்றது பர்பெண்டிகுலர் காம்பவுண்ட்னு சொன்னோமா. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகும்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ஸ், ஐ மீன் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, அப்போது இந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைடு மூவ் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அட்டைன் த மேக்ஸிமம் வேல்யூ. இது மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் வேல்யூவுக்கு வந்து போய் ரீச் ஆகணும். ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், எஃப்எஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு, மியூஎஸ் என், இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா. அப்போது இந்த மியூஎஸ் அப்படி வச்சுக்கோங்க, என்னுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எம்ஜி காஸ்டீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த எஃப்எக்ஸ் மேக்ஸிமமும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவேஷன் 2 பாருங்கள், எம்ஜி சைன் டீட்டா, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, எம்ஜி sin theta equal to mu s mg cos theta. ஸோ இந்த எம்ஜிக்கு எம்ஜி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மியூஎஸ் மட்டும் நமக்கு வேணும், ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ மியூஎஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் டீட்டா வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் நமக்கு, மியூஎஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷினும் கூட. சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே என்ன சொன்னால், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இஸ் சேம் ஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் எப்படி இருக்குன்னு சொன்னோம், நம்ம சேமாக இருக்கும். பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து இன்க்ளீடு சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எனி டைப் ஆஃப் சர்ஃபேஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம 2 ஈக்குவேஷன் என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க, அது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ணுறீங்க. அடுத்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஈக்குவல் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிள் 3.20 பாருங்கள். A block of mass m slides down the plane inclined at an angle 60 degree with an acceleration g by 2. Find the coefficient of kinetic friction. ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க, அந்த பிளாக்கோட மாஸ் எம்ன்னு வச்சுக்கிறோம். இந்த மாஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி இந்த பிளாக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துனா 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி சாய்வாக இருக்கக்கூடிய அந்த பிளேன் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா g/2ன்ற ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன் நம்ம இங்கே கைனடிக் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஏன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறோம், நம்ம மூவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ மூவ் ஆகிட்டுருக்கிறதுனால அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு நமக்கே தெரியும். கீழே வந்து ஒரு மாஸ் இருந்தால் கண்டிப்பாக டவுன்வேர்டில் வந்து என்ன இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இது வந்து இந்த சர்ஃபேஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னது, நம்ம நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது 2 காம்பவுண்ட்ஸாக ரிசால்வ் ஆகும். அதே மாதிரி கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. θ = 60 டிகிரி. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது அலாங் த எக்ஸ் டைரெக்ஷனில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். mg sin θ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த fk. அப்போ என்ன எழுதலாம் நம்ம, ஃபோர்ஸ் f equal to ma ஃபார்முலா நமக்கு. அப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, mg sin θன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, மைனஸ் ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக. அப்போ என்ன பண்ணுறோம், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, இந்த இடத்துல fk இருக்கா, கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு m × a. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏவோட வேல்யூ g/2. அப்போ என்ன கிடைக்கும், mg அண்ட் θ ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரின்னு சொன்னோம், நம்ம 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ mg sin 60 டிகிரி மைனஸ் fk
ஈக்குவல் டு எம்ஜி பை 2. சரிங்களா? அடுத்தது நாம் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், sin 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும். sin 60 டிகிரி அப்படின்னு 60 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா √3/2. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், √3/2 mg minus fk ஈக்குவல் டு mg/2. இப்போ நமக்கு இந்த fk மட்டும் வேணும். fk மட்டும் வேணும்னா மைனஸுக்கு ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாமா, அப்போ ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ fk ஈக்குவல் டு மைனஸுக்கு டேர்மில் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும்னு சொன்னோமா. அதே மாதிரி இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகிடுமா. அப்போ √3/2 mg minus mg/2. சரிங்களா? இது ரெண்டுலேயும் mg காமனாக வெளியே எடுத்துடலாமா. அப்போ mg காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா √3/2 minus 1/2. சரிங்களா? ஸோ இப்போ fk ஈக்குவல் டு பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி தான், மேலே ரெண்டு ஆட் பண்ணிக்கலாங்களா. அப்போ √3 minus 1/2 இன்ட்டு mg அப்படின்னு ஒன்று கிடைக்கிது. இது fkவோட வேல்யூ. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, இது கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. ஆனால் அவங்க கேட்குறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா fk ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா μk இன்ட்டு n. ஸோ என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். n ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா mg cos theta. ஸோ n ஈக்குவல் டு mg cos theta. இது அந்த டயக்ராம்லேயே இருக்குது. சரிங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டாவோட வேல்யூ அவனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்கேவோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னோட வேல்யூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருப்பாங்க, எம்ஜி காஸ் டீட்டாவை. அதை நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா mg/2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதோட ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன பண்ணுறோம், நம்ம 2வாக எடுத்துக்கலாமா. n ஈக்குவல் டு ma. அப்போது இந்த n ஈக்குவல் டு mg காஸ் டீட்டாவை எப்படி எழுதலாம்னா n ஈக்குவல் டு mg/2ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போது இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா fk ஈக்குவல் டு μk, என்னோட வேல்யூ என்ன எடுத்துரும் mg/2. சரிங்களா? இப்போது நமக்கு இந்த μk மட்டும் வேணும். ஸோ இதெல்லாம் ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா fk ஈக்குவல் டு μk n இருந்துச்சுங்களா. அப்போ μk என்னோட வேல்யூ mg/2, இங்கே fk. ஸோ fkோட வேல்யூ நமக்கே தெரியும். ஆனால் நமக்கு μk மட்டும் வேணும். ஸோ μk மட்டும் இங்கே வச்சுட்டு இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா fk டிவைடட் பை mg/2ன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து fkவோட வேல்யூ சரி, fkவோட வேல்யூ என்னது √3 minus 1/2 இன்ட்டு mg டிவைடட் பை mg/2. சரிங்களா? இந்த mgக்கு இந்த mg கேன்சல் பண்ணலாம், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ μk ஈக்குவல் டு √3 minus 1 அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்குவாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன டாபிக் இருக்குன்னு அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸோட என்னென்ன பயன்பாடுகள், என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு 2 அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆன்டிலைன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், இப்போ கூட இருக்கும். ஒரு நல்ல குழி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குழி நோண்டி உள்ளே ஒரு பூச்சி இருக்கும். ஸோ அந்த குழியில் நம்ம எறும்பை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த எறும்பை வந்து அந்த பூச்சி வந்து சாப்பிட்ரும். பார்த்துருக்கீங்களா?
ஸோ அந்த பூச்சிக்கு பேர் தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டிலைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்டிலைன்ஸ் என்ன பண்ணுன்னா மேக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் இன் சச் வே that when an insect enter the edge of the trap, ஆக்சுவலாக அந்த பூச்சியோட குழி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த பூச்சி வந்து இந்த எட்ஜில் வந்து என்ட்ராச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்செக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லைடு, ஏன்னா பள்ளமாக இருக்கனால இன்க்ளீனாக இருக்கனால என்ன பண்ணும் அப்படின்னா கீழே போயிடும், பாட்டமுக்கு போயிடும். அப்போ அந்த பாட்டத்தில் என்ன ஹைடாக இருக்கும், மறைஞ்சிருக்கும் அப்படின்னா ஆன்டிலைன் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈஸியாக அந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படி, எறும்பு வந்து அந்த பூச்சி வந்து என்ன பண்ணும், ஆன்டிலைன் அப்படின்ற பூச்சி வந்து என்ன பண்ணும் ஈஸியாக சாப்பிட்ரும். சரிங்களா? ஸோ இது ஏன் சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த இன்க்ளினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அப்படி பாருங்கள், இந்த இடத்துல இந்த இன்க்ளினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன்க்ளினேஷனாக சாய்வாக இருக்கிறதும் இதுவும் இன்க்ளினேஷன். அதே மாதிரி இங்கே டீட்டான்னு அந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் சொல்லுவோம்ல டீட்டா, அந்த டீட்டாவும் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எப்படி இருக்குன்றது அர்த்தம் சேமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். நம்ம எல்லாமே இந்த பார்க்குக்கெல்லாம் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க சறுக்கி. இதுவும் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த ஸ்லைடிங் போர்டில் ஈஸியாக வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஸ்லைட் ஆகிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த போர்ட் இஸ் கிரேட்டர் தென் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை விட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போனா என்ன மீனிங் பாருங்கள், இது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். சரிங்களா? இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எதை விட அதிகமாக இருக்குன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை விட அதிகமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இப்படியே இருக்காது. பார்த்தீங்களா, இப்படியே இருக்காது, இப்படி போயிட்டு இப்படி இருக்கும். அப்போனா என்ன மீனிங், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை விட அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லைட் ஆகிட்டு வந்துடலாம். சரிங்களா? சப்போஸ் அட் த சேம் டைம் இன்க்ளினேஷன் ஆங்கிள் இஸ் மச் லார்ஜர் தென் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அதாவது இன்க்ளினேஷன் ஆங்கிள் ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹை ஸ்பீடில் வரும். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது அப்படின்னா ஹை ஸ்பீடில் வந்து நம்ம ஈஸியாக கீழே விழுந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹர்ட் ஆகிறதுக்கான அடிபடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஸ்பீடில் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா நம்மளால் எந்த ஒரு ஆபத்திலும் கரெக்டாக வந்து பாட்டமை ரீச் பண்ண முடியும். இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமான அடி விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? நம்ம 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இதுவரையும் என்ன பார்த்துருக்கோன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்டு கைனடிக் ஃப்ரிக்ஷன், அந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவை நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதுவும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான். ஸோ இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆச்சு, இப்போ என்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இதோட ஒர்க் என்ன அப்படின்றது, என்னென்ன பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம வீல் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ வீல் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வீல் கண்டுபிடிச்சாங்க. விவசாயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீல் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வீல் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக என்ன பண்ணிட்டு போகிறதுக்கு, எடுத்துகிட்டு போகிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வீல் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஏன் இந்த மாதிரியான வீல்லாம் நம்ம இப்போ கூட பார்ப்போம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏர்போர்ட்லாம் போகிறோங்க அப்படின்னா பெரிய லக்கேஜ் இருக்குது, அந்த லக்கேஜை நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது.
ஸோ அதனால் அந்த லக்கேஜ் சூட்கேஸ் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா இழுத்துட்டு வருவோம். ஓகேங்களா? ஏன் அந்த இழுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கில் கீழே 2 வீல் வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் இந்த வீல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு லக்கேஜ் தூக்குறதுக்கோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன ஃப்ரிக்ஷன்லாம் அங்கே எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு என்ன கண்டிஷன் சொல்ல வரேன் பாருங்கள். இது வந்து ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் மேலே என்ன வச்சுருக்கோன்னா ஒரு வீல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வீல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீல் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகணும். ஏன் நம்ம அப்படி ரொட்டேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன் ஏ ரோலிங் மோஷன் த வீல்ஸ் மூவ்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் மேலே இந்த வீல் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம்னா ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்லலாமா? ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோலிங் மோஷனில் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஓகேங்களா? எது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறோம்? இந்த வீலும் இந்த சர்ஃபேஸும் எந்த இடத்துல டச் ஆகுதோ, இங்கே தான் டச் ஆகுது, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எந்த இடத்துல டச் ஆகுதோ அந்த பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அட் த டைம் த வீல் இஸ் ரெஸ்ட். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன மீனிங்? தேர் இட் நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் வீல் அண்டு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த வீலும் எந்த ஒரு மோஷனும் இல்லாமல் இருக்குது. ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு மோஷனும் இல்லை. அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் வெரி லெஸ், கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா when ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஈஸிலி, அதனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த வீல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா? வீல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துகிறோம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வித்தவுட் எனி வீல், இந்த இடத்துல வீல் எதுவும் இல்லை. அப்போது இப்படி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம் அப்படின்னா இப்போ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்டு சர்ஃபேஸ் இதுக்கிடையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு வீலும் கிடையாது. அப்போ ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் வெரி லார்ஜ். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வெரி லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இதை தள்ள முடியுமா அப்படின்னா ஈஸியாக தள்ள முடியாது. ஸோ இதுதான் இந்த ரோலிங் மோஷனுக்கும் ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு டயக்ராம் கூட கொடுத்துருப்பாங்க நமக்கு. இந்த டயக்ராம் பாருங்கள். இது கைனடிக் ஃப்ரிக்ஷன், இது ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷனில் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வீல் நிறையா இருக்குது, இந்த இடத்துல வீலே கிடையாது. ஸோ வீல் இல்லாதனால இது நம்ம என்ன பண்ணுறோன்னா கையில் பிடிச்சி தள்ளுறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இஸ் வெரி ஹை. கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஹையாக இருக்குது. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஏன் ஹையாக இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டும் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் ரெஸ்ட்டில் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ரெஸ்ட்டில் இல்லைன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா the relative motion between object and surface is very large. அப்போ இது ரெண்டுத்துக்கு உள்ள தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஹையாக இருக்கிறதுனால, ஓகேங்களா? கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஹையாக இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ணவே முடியாது. பட் வீலிங் ஃப்ரிக்ஷன் ரோலிங் ஃப்ரிக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சொன்னோம்ல, இது ஒரு வீல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சர்ஃபேஸு. இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து தொடும்போது மற்ற இடத்துலலாம் எங்கேயுமே தொடலை, இந்த இடத்துல மட்டும்தான் தொட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல தொட்டு வரும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரெஸ்ட்டில் ஆகிடும். ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் வீல் அண்டு சர்ஃபேஸ் இஸ் வெரி ஸ்மால், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருந்தால் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன சொல்லுவோம்? ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் வெரி ஸ்மால். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம சும்மா ஒரு விரலை தள்ளினாவே என்ன பண்ணுவோம், ஈஸியாக இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு போகும் அப்படின்றதான் இதுக்கான
ஒரு கான்செப்ட். சரிங்களா? இது ஏன் அப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஏன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த இடத்துல 0 ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ், இப்போது அது வீலிங் மோஷன். சரிங்களா? வீல் இருக்குது, அது ஒரு ரோலிங் மோஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம ரோலிங் மோஷனாக இப்படி வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது இந்த பாயிண்டில், ஓகேங்களா, இந்த பாயிண்டில் இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். அது வந்து என்ன சொல்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. சரிங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடும் வீல் டச் ஆயிருக்கா, இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அது வந்து மூவிங் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட். ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது இப்படி போயிட்டுருக்கு, இது இப்படி இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டாக இருக்கனால இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். சரிங்களா? டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஃபோர்ஸுமே இருக்காதுல்ல. அப்போ ஃபோர்ஸ் இருக்காது அப்படின்னா என்ன மீனிங்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ ரெஸ்ட் இருந்தால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஐ மீன் ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து வெரி வெரி ஸ்மால், ரொம்ப ஸ்மாலாக இருக்கனால இந்த வீல் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இப்போது நம்ம டயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வீல் பஸ்ஸோ இல்லை காரோ இல்லை நம்மளோட 2 வீலர் டயராக இருந்துச்சு அப்படின்னா இது ரோடு. இந்த இடத்துல வீல் இருக்குது பார்த்துருக்கீங்களா? வீல் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் டச் ஆகும். இந்த இடத்துல டச் ஆகுதுன்னா இப்போ வீல் இப்படி ரொட்டேட் ஆகணும். இப்படி தானே ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதே சேம் டைம்ஸ் இந்த சர்ஃபேஸ் வந்து இது மேலே ஒரு ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணும். இப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த டைரெக்ஷனில் இந்த வீல் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ அது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடியலி இன் ஏ பியூர் ரோலிங், ஒரு பியூர் ரோலிங் மோஷனில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஷுட் பி ரெஸ்ட். அதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், அது ரெஸ்ட் இருக்கிறது. பட் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ. இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது, ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அப்படி ரெஸ்ட்டில் இருந்தாலுமே அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலாக, ஓகேங்களா, நடைமுறையில் அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் ப்ராக்டிக்கல் லட்சிய முறை அப்படின்னு சொல்லுவாங்க மட்டுமே சாத்தியம். ஆனால் என்ன பண்ணும், நடைமுறையில் அது ப்ராக்டிக்கலாக அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு வீல் இருக்குது, நம்ம 2 வீலர் வீல் இருக்குது, இல்லை இந்த டயக்ராம் பாருங்கள். வீல் இருக்குது, இல்லாட்டி ரோட் மேலே ஒரு டயர் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா 2 கண்டிஷன் நமக்கு. ஒன்று, அந்த ரோடு வந்து இந்த ஷேப்பில் எப்படி இருக்கணும், கொஞ்சம் டீஃபார்மேஷன் இந்த ஷேப்பில் இருக்கணும். அப்படி இல்லாட்டி ரோடு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வீல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல இப்படி அமிங்கிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி அமிங்கிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமிங்கிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை மட்டும் இந்த இடத்துல டீஃபார்மேஷன், இந்த டீஃபார்மேஷன் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸாக இருந்தால் ஈஸியாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா ரோல் ஆகிட்டு போயிட்டுருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். அப்படி இல்லாட்டி டயர் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த ரோடு வந்து என்ன பண்ணோன்னா இப்படி இருக்கிற ரோடு வந்து கொஞ்சமாக டீஃபார்ம் ஆகணும். டீஃபார்மேஷனாக உருக்குலைவு அப்படின்னு சொல்லாமா, அந்த உருக்குலைவு தான் என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டீஃபார்மேஷனை வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கும். பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ரோடு அப்படியே இருக்குது, பட் டயர் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த இடத்துல கொஞ்சம் அமுங்கி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில் இருக்குன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் இப்படி ரொட்டேட் ஆகணும், வீல் ரொட்டேட் ஆனாலும் இந்த இடத்துல
இங்கே ஒரு டீஃபார்மேஷன் உருக்குலைவு நடந்திருக்கா, டயர் கொஞ்சமாக அமுங்கி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம டீஃபார்மேஷன் சொல்லுவோம். அந்த டீஃபார்மேஷன் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணோம், ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து என்னவாக இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்ம ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, புரியுதுங்களா இது? ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், மெத்தட்ஸ் ஆஃப் ரிடியூஸ்டு ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸில் வந்து நமக்கு 2 எஃபெக்ட்டுமே, ஐ மீன் பாசிட்டிவ் எஃபெக்ட்டும் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்டும் இருக்கும். இதில் பாசிட்டிவ் எஃபெக்ட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நடந்து போகிறதும் ஒன் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் தான். சரிங்களா, அதே மாதிரி நம்ம பைக் ஓட்டுறோம், 2 வீலர் கார் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிறதுக்கெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, பஸ்ஸோ காரோ இல்லை நம்ம 2 வீலரோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. எது ரெண்டுத்துக்குமான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரோடுக்கும் டயருக்குமான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. இல்லை நம்ம ஒரு இடத்துலேருந்து போயிட்டு இன்னொரு இடத்துல நிறுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பிரேக்கிங் சிஸ்டம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ அப்போ தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம இறங்கி போக முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு பாசிட்டிவ் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அதே மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்ஸ்னு குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில், ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷின்ஸு, ஓகேவா, ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த மெஷின் ப்ரொடியூஸ் அன்வான்ட் ஹீட். இப்போது நமக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் பைக் என்ஜின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டினியூஸாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரையும் ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம்னா அந்த என்ஜின் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ஜின் வந்து என்ன ஆகும்னா ஹீட் ஆகிடும். இன்னொரு வேறு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னால், நம்ம டிவியே ரொம்ப நேரம் பார்த்துட்டு தான் டிவி என்ன பண்ணணும், ஹீட் ஆகும். இல்லை ஃபேன் சுற்றிட்டுருக்கு, ஃபேன் ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ அந்த ஹீட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட எஃபிஷியன்சியை வந்து என்ன பண்ணிவிடணும், குறைச்சிரும். சரிங்களா, அப்போ எஃபிஷியன்சினா அதோட ஒர்க் பண்ணக்கூடிய கண்டிஷனை வந்து குறைஞ்சிச்சின்னா ஈஸியாக என்ன ஆகிடும், ரிப்பேர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாமே இதெல்லாமே எதை கொடுக்கும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் எஃபெக்டை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் எஃபெக்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், மெக்கானிக்ஸில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெஷினே யூஸ் பண்ணுறோன்னா நம்ம லப்ரிகேட் ஆயில் வந்து யூஸ் பண்ணால், லூப்ரிகேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி லப்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம பைக் சொன்னோம் இல்லைங்களா, என்ஜின் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக என்ன ஆகிடும், என்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஸோ அப்படி நம்ம சீஸ் ஆகாமல் என்ஜின் வந்து ரொம்ப நாள் கண்டிஷனாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பைக்குக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து அது என்ன பண்ணணும், ரிடியூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மெஷின் வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஆகும். அதை தான் நமக்கு இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இங்கே ஒரு மைக்ராஸ்கோப் வியூ கொடுத்துருக்காங்க நமக்கு. இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். வித்தவுட் ஆயில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஹீட் கிடைக்கும். ஹீட்னால இதோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிரும். சரிங்களா, அதுவே ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி வந்து என்ன பண்ணும், எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், பால் பேரிங் சிஸ்டம். ஓகேங்களா, இந்த மாதிரி பால் பேரிங் சிஸ்டம் இதெல்லாம் நீங்கள் சைக்கிளில் கூட பார்த்துருக்கலாம். நமக்கு இந்த பால் பேரிங் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன சொன்னோம், நம்ம அதோட எஃபிஷியன்சி எல்லாமே குறைச்சிடும். பட் பால் பேரிங் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபோக்கஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சைக்கிளில், அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பால், அந்த அயன் பால் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த அயன் பால்லாம் க்ரீஸ் போட்டு அயன் பால் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அயன் பால் வந்து ரொட்டேட் ஆகும்போது வீல் வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால
ஓகேங்களா, நமக்கு என்ன பண்ணும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுவும் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து ஃபோர்ஸஸ் அப்படின்னு கன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட கான்செப்ட் அப்படின்னா, கலீலியோ அண்ட் நியூட்டனோட இருந்த டைமில் இந்த மாதிரியான ஃபோர்ஸ், ஐ மீன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸாக இருக்குன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 20th செஞ்சுரியில் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, ஆட்டம்ஸ், ப்ரோட்டான், எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சாங்கள்ல, அப்போ மட்டும்தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுன்றது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி இல்லை அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது எந்த மாதிரியான ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஏதாச்சும் 2 சர்ஃபேஸ்க்கு இடையில் கிடைக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அதுக்கு முன்னாடி வரையுமே இது ஒரு ஒன் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.21 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.21 பாருங்கள். கன்சிடர் an object moving on horizontal surface with constant velocity. ஆக்சுவலாக ஒரு ஹரிசான்டல் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்குன்னா, வீன்ற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட் டு கீப் த ஆப்ஜெக்ட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு பின்னாடியும் அதே சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இல்லை எவ்வளோ ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஆக்சலரேஷன் ஆல்சோ 0. ஓகேங்களா. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட்ஸ் லாவை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. வெலாசிட்டி 0வாக இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் ஆல்சோ 0. ஆக்சலரேஷனோட வேல்யூ 0 இருந்தால் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும், 0. சரிங்களா. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். பட் இங்கே பாருங்கள், இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இப்படி கொடுக்குறோம், அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. அப்போ இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இங்கே என்னதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷனும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் என்னவாக இருக்குன்னா ஈக்குவல் அண்டு ஆப்போசிட். ஸோ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன சொல்லலாம் நம்ம, எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கைனடிக். ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா, மைனஸ்க்கு ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா எஃப் எக்ஸ்டர்னல் ஆர் எஃப் கைனடிக் ப்ளஸ் எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 0. அப்போ டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 0 அப்படின்றது அர்த்தம். சரிங்களா. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.